இங்கே வாமா அப்படியே இந்த சோளக்கருது எனக்கு கசக்கி கொடுமா. நல்லா இருக்கு பாருமா, பிஞ்சு மாதிரி பால் மாதிரி இருக்கு பாருமா. வாம் இந்தா எங்கே இருக்குமா இருக்குது இந்தா அதில் இருக்கு பாரு. இந்தா அதில் சோளக்கருது பூரா பூரா அங்கே வாரு பூரா மயில் கொத்தி கிளி வாரி எப்படி தின்னு வச்சுருக்குது. சரி விடுமா, அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நமக்கு. இந்த இதில் இருக்கு பாருமா, இதை மட்டும் கசக்கி கொடுமா. நல்லா இருக்கு பாருமா, பிஞ்சு மாதிரி இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ல. நல்லாத்தே இருக்கும். சோளக்கருது கசக்கி நல்லா பச்சை சோளமாக நசுக்கி மரத்தில் போட்டு புடச்சி வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சா பச்சையாகவே திம்பம்ல, அவ்வாவில் அப்போ பச்சை பச்சையாக தான் இது குடிச்சு. பச்சை கருதை வந்து வேக வச்சும் சாப்பிட்லாம், வடச்சட்டில் போட்டு வறுத்து சாப்பிட்டா நம்ம அவுள் மாதிரி இருக்கும். கடையில் வாங்குற அவுள் இருக்குவாரு, இந்த ஓரக்காலே இருக்கிறத பார்த்து பறிச்சு அந்த மாதிரி செஞ்சு கொடுமா. அது பிடுங்கி நசுக்கி வடச்சட்டில் போட்டு வறுத்து அடுப்பில் போட்டு வறுத்து நல்லா கருவிடாமல் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே தோற்று போயிடும். அதை கடைசியில் 4 முத்து தான் எனக்கு கிடச்சிருக்குது. நான் அது பிஞ்சு விடுறப்ப எவ்வளோ ஆசைப்பட்டு தெரியுமாம்மா. இந்த தடவை வந்து கசக்கி தர சொல்லி நிறைய சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்குது. எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுச்சு இந்த மயில். கிளி தான் மேக்ஸிமம் உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். அதான் கிளி இந்த ராமநாம்பில் சிட்டுக்குருவி இருக்கு, சிட்டுக்குருவி. ஆமாம், அந்த சிட்டுக்குருவி வந்து அரண்மனையில் இருக்கும். எங்கள் ஊர் அரண்மனை வீட்டில் இருக்கும். அங்கே போய் பார்த்தா கூடு அழகாக கட்டிருக்கும் சிட்டுக்குருவி. சின்ன சின்ன குருவியாக இருக்கும். அந்த குருவியை கொள்ள நாளாக நான் பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கூடு கட்டிடுச்சு அந்த குருவி. உனக்கு? எனக்கு வேணாமா. நல்லா இருக்குமா, பிஞ்சு சூப்பராக இருக்குந்தா. நீ 4 வயல் போட்டு பாரு. இந்தா இல்லை எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. நான் போகையிலே வழியில் நசுக்கி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு பிடிங்கி நசுக்கி அப்படி சோளப்பாட்டு நசுக்கிடலான்னு நினைக்கிறேன், நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நீ வயலை போட்டு பாரு, சூப்பராக இருக்குமா. நான் சாப்பிட்டேமோ. சாப்பிட்டியா? சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் அம்மா சோள பயிர் நசுக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.